ஓகே. அனைத்து மாணவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வகையில் இன்றைக்கு வினையியல்ல முக்கியமான ஒரு தலைப்பு நம்ம பார்க்க இருக்கோம். எனவே வினையியல் பார்க்கறதுக்கு முன்பாக இந்த பெயரியல் தொடர்பான ஒரு அறிவு நமக்கு வேணும். அப்பதான் நம்ம பெயரியலுக்கும் வினையியலுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அறிஞ்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். எனவே வினையியல்ல அந்த முற்றுவினை எச்சவினை பார்ப்பதற்கு முன்பாக இப்ப நம்ம பெயர் சொல்லுன்ற பண்பை பார்க்கணும். சிறுகுறிப்பு கேட்டிருக்காங்க. சரியா? வினைச்சொல்லின் பண்புகள் கேட்டிருக்காங்க. அதே போல பெயர் சொல்லின் பண்புகள் கேட்பாங்க. சரியா? எனவே இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் தான் மிக ஒரு தாக்கத்தை இலக்கணத்துல கொடுக்குது. பெயர் சொல் பொதுவா நம்ம பெயர் சொல்னு பார்க்கிறோம், அதில் உள்ள பண்புகள் பார்க்கிறோம். வினைச்சொல்னு பொதுவா பார்க்கிறோம், அதோட பண்புகள் பார்க்கிறோம். எனவே இந்த பெயர் சொல்லுக்குள்ள நிறைய வகைகள் இருக்கு. பார்க்க பெயர், கூட்டு பெயர் எல்லாம் பார்க்கிறோம் தானே, நிறைய பெயர் சொல் வகைகள் இருக்கு. சரியா? அதே போல வினைச்சொல்ல பொதுவா நம்ம பார்க்கிறோம், அதுக்குள்ளேயும் என்னன்னு நிறைய வகைகள் இருக்கு. தன்வினை, பிறவினை, காரண வினை, துணை வினை, முதல் வினை, நிறைய நிறைய வகைகள் இருக்கு. செய்வினை, செயற்பாட்டு வினை அப்படி இருக்கு. எனவே நம்ம இலக்கணத்தை படிக்கும் போது பிள்ளைகள், நான் அடிக்கடி மாணவர்களுக்கு சொல்றதுன்னா புரிஞ்சு படிங்க. சரி, அப்ப அந்த தன்மை உணர்ந்து கொள்ளுங்க அப்படின்ட்டு. சரியா? அந்த பெயர் சொல் வினைச்சொல் ரெண்டு தன்மை மிக மிக முக்கியம். நம்ம விளங்கி கொண்டாதான் அதுக்குள்ள உள்ள தலைப்புகள் நமக்கு ஈஸியா விளங்கும். சரியா? ஏன்னா உங்களோட சில பேப்பர் 20 எம்சிக்குள்ள இந்த பெயர் சொல்லும் வினைச்சொல்லும் என்ன சொல்றது, ஒரு 25% அல்லது 30% தாக்கத்தை செலுத்தும். ஏன் இயல்களை விட. சரியா? எழுத்தியலை விட, புணரியலை விட இந்த பெயர்ச்சொல் வினைச்சொல்லும் பெரிய தாக்கத்தை செலுத்துது. அதன் அடிப்படையில கவனிங்க, பெயர்ச்சொற்கள் சில தனித்துவமான பண்பு இருக்கு. அதாவது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது எல்லா பெயர்ச்சொற்களும் வேற்றுமை உருவு ஏற்கும். எல்லா பெயர்ச்சொற்களும் வேற்றுமை உருவு ஏற்கிறது தான் பிரதான பண்பு. எதுல? பெயர்ச்சொல். அந்த வினைச்சொல்லில் இருந்து நாம் பிரித்தறியும் போது வினைச்சொல்ல பண்புகளை நம்ம பார்க்கிறோம், பெயர்ச்சொல்ல பண்புகளையும் பார்க்கிறோம். இதன் அடிப்படையில மிக பிரதானமாக வேறுபடுற ஒரு பண்பு எதுன்னு கேட்டா அந்த வேற்றுமை உருவு ஏற்கிறது. இப்ப வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம். நம்ம வேற்றுமைக்கு வரைவிலக்கணம் என்ன பார்ப்போம், என்னன்னு பார்த்திருக்கோம். வேற்றுமை என்னன்னு சொல்லுங்க யாராவது ஒரு ஆள். வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம். யாராவது ஒரு ஆள். வேற்றுமைக்கு என்ன வரைவிலக்கணம்? வேற்றுமை என்றால் என்ன, என்ன வரைவிலக்கணம் சொல்லுங்க. ஒரு பெயர் சொல்லின் இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் இலக்கண தொழிற்பாட்டை வேறுபடுத்தி காட்டுது. எனவே இங்கு பெயர் சொல்லின் பிரதான பண்பு வேற்றுமை உருவு ஏற்றல். அதே போல வினைச்சொல்லின் பிரதான பண்பு என்னது? வேற்றுமை உருவு ஏற்காமை. வினைச்சொல் என்னது? வேற்றுமை உருவு ஏற்கவே ஏற்காது, பெயர்ச்சொல் வேற்றுமை உருவு ஏற்கும். இதுதான் இதுக்கு இரண்டுக்குமான பிரதான பண்பு. எனவே இப்ப நீங்க பாப்பீங்க, அந்த வினையாளனையும் பெயர் தொழிற்பெயர் ரெண்டுமே பிரதான பண்பு. அதாவது வினையாளனையும் பெயர் எடுத்துக்கொள்ளலாம், தொழிற்பெயர் எடுத்துக்கொள்ளலாம். ரெண்டுமே வினைச்சொல்லின் பண்புகள் தான் கூட இருக்கு. அதாவது வினையடியாக பிறக்குது. சரியா? வினை என்னது? வினையாளனையும் பேரும் அப்படிதான், தொழிற்பெயரும் அப்படிதான். வினையடியாக இப்ப தொழிற்பெயர் எடுத்துக்கிட்டா வினையடியாக பிறந்து வினை நிகழ்வையும் வினை நிகழாமையும் உணர்த்தும். சரியா? அதுதான் தொழிற்பெயர். விளங்குதா? அவ பாருங்க, அது அது செயலைத்தான் குறி. தொழில்னாலே செயல் தான். ஆனா அது என்ன வகைக்குள்ள வருதுன்னு கேட்டா என்ன வகைக்குள்ள வருது? பெயர் வகைக்குள்ள வருது. அதே போல வினையாளனையும் பேர் எடுத்துக்கொண்டா பாருங்க, வினைய பேர்லயே பாருங்க, வினையாள் அப்படின்னா வினையில தான் ஆரம்பிக்குது. அவ வினையடியாக பிறந்து வினையையும் காலத்தையும் கர்த்தாவையும் காட்டுறது வினையாளனையும் பேர். விளங்குதா? பாருங்க, அது ரெண்டுமே ஆரம்பிக்கிறது வேர் சொல்லே வினைதான். ஆனா எதுக்குள்ள வருதுன்னு கேட்டா பெயர் சொல்லின் வகைக்குள்ள வருது. என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்? இதை ஏன் பெயர் சொல்லுக்குள்ள இந்த வினை சொல்லுக்குள்ள அடக்கி இருக்கலாமே? என்ன காரணம்? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். என்ன காரணமா இருக்கலாம்? அந்த முதலாவது பண்பு தான் காரணம். என்னது? பெயர் சொல்னா என்னது? என்ன முதலாவது பண்பு, பிரதான பண்பு என்ன சொன்னேன்? வேற்றுமை உறுப்புகளை ஏற்கும். அப்ப வினையாளனையும் பேரும் தொழிற்பெயரும் வேற்றுமை உறுப்பு ஏற்குமா அப்படின்னா ஏற்கும். இப்ப நடந்தவன் என்பது வினையாளனையும் பேரா தொழிற்பெயரா? வினையாளனின் பெயர். அப்புறம் வேற்றுமை ஏற்க வைக்கலாம். நடந்தவனை, நடந்தவனுக்கு, நடந்தவனால் வேற்றுமை ஏற்குது. சரியா? அதே போல தொழிற்பெயர் வேற்றுமை ஏற்குமே ஏற்காதா? தொழிற்பெயர் வேற்றுமை ஏற்குமே ஏற்காதா? ஏற்கும். உதாரணம் சொல்லுங்க, வேற்றுமை ஏற்கிற மாதிரி. செய்தவனை. அது வினையாளனை பெயர் செய்தவனை. தொழிற்பெயர் வேற்றுமை ஏற்கும்னு சொல்றோம் தானே.
அந்த தொழிற்பெயர் வேற்றுமை உருவு ஏற்கிறதுக்கு உதாரணம் கேட்டேன். தொழிற்பெயர் 3 வகைப்படும் தொழிற்பெயர். நடந்தவனே. என்ன நீங்க நடந்தவனைங்கிறது வினையாளனை பேர் தானே. நடந்தவன்கிறது அது தனியா படிப்பிக்கணும் போல. ஏற்கனவே நிறைய தடவை படிப்பிச்சிட்டேன் கிளாஸ்ல. இதை திரும்ப படிக்க கூடாதுன்னு அதான் நான் ரெண்டையும் தனியா வச்சுக்கொண்டேன். அது பண்புகளை விளங்கப்படுத்தி கொண்டிருக்கேன். இப்ப தொழிற்பெயர் எடுத்துட்டா 3 வகைப்படுத்தினே. காலம் காட்டும் தொழிற்பெயர், காலம் காட்டாத தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர் 3 இருக்குதுனே. சரியா? வினையடி அல் தல் அல் இத்தல் அப்படிங்கிற அடிப்படையில் வரக்கூடிய காலம் காட்டாத தொழிற்பெயர், வினையணி கால இடைநிலை அது அல்லது மைங்கிற அடிப்படையில் வரக்கூடிய காலம் காட்டும் தொழிற்பெயர், அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். சரியா? வினையடி எதிர்மறை இடைநிலை அது அல்லது மை. சரியா? அப்ப இதுல இந்த தொழிற்பெயர் இருக்கிற இந்த தொழிற்பெயர் வேற்றுமிருவு ஏற்கும்னு சொன்னீங்க. அதுக்கு ஒரு உதாரணம் கேட்டேன். பாடியதை ஐவர்தனை பாடியதை. சரியா? பாடியதுங்கிறது தொழிற்பெயர் தானே. பாடியது குயில் பாடியது. அவள் பாடியது நன்றாக இருந்தது. சரி, அவள் பாடியது நன்றாக இருந்தது. வேற்றுமை உறுப்பு போட்டா அவள் பாடியதை கேட்டேன். அவள் பாடியதுக்கு பரிசு கொடுத்தார்கள். அவள் பாடியதில் நிறைய பொருள்கள் உண்டு. விளங்குதா? வேற்றுமை உறுப்பு ஏற்குதா இல்லையா? தொழிற்பெயர் அதனாலதான் இந்த தொழிற்பெயரையும் வினையாளனின் பெயரையும் எதுக்குள்ள வச்சிருக்காங்க? பெயரிண்ட வகைக்குள்ள வச்சிருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு? ஓகே. அப்ப அது முதலாவது விஷயம், பெயர் சொற்ற பண்பு. அடுத்து பெயர் சொல்ற 2வது பண்பு, பொதுவாக எல்லா பெயர் சொற்களும் நல்ல புதிய பெரிய போன்ற பேரடைகளுள் பொருத்தமானவற்றை பேரடை ஏற்கும். பேரடைகளை ஏற்கும். கவனிங்க. இப்ப இதோட நம்ம அப்படி ஒப்பிட்டு பார்ப்போம். இப்ப இதுல என்னது வேற்றுமை என்ன சொல்றது, பெயர் சொல் வேற்றுமை உருவு ஏற்கும், வினைச்சொல் வேற்றுமை உருவு ஏற்காது. சரியா? பெயர்ச்சொல் பொதுவாக எல்லா பெயர்ச்சொல்லுக்கும் நல்ல புதிய பெரிய போன்ற பேரடைகளுள் பொருத்தமானவற்றை ஏற்கும். பேரடையில் பொறுத்தவரை நல்ல மனிதன் பெரிய பேரடையை ஏற்கும். அப்ப வினைச்சொல் என்ன அடைய ஏற்கும்? வினையடையை ஏற்கும். ஒப்பிட்டு படிச்சிட்டோம்னா சரி, வினையடையை ஏற்கும். பெயர்ச்சொற்கள் எல்லாம் பொதுவாக எண்ணடைகள் சுட்டு வினாடைகளை ஏற்கும். பொதுவானது எண்ணடை சுட்டு வினாடை. எண்ணடை என்னது? எண்ணிக்கையில குறிக்கிறது. 1 மனிதன், 2 மனிதன், 3 மனிதன், அப்படி 2 புத்தகம். அப்படி சுட்டுனா அந்த புத்தகம், இந்த புத்தகம்னு சுற்று. சரியா? வினாடைனா எந்த புத்தகம், எக்குதிரை, அப்படி வரும். அப்ப பெயர் சொற்கள் எல்லாம் பொதுவாக எண்ணடைகள் சுட்டு வினாடைகளை ஏற்கும். சரியா? அடுத்து பெயர் சொற்கள் எல்லாம் பொதுவாக ஆக ஆகி என்னும் விகுதியை பெற்று வினையடையாக செயற்படும். இது யாராவது விளங்கப்படுத்துங்க பார்ப்போம். பெயர் சொற்கள் எல்லாம் பொதுவாக ஆக ஆகி என்னும் விகுதியை பெற்று வினையடையாக செயற்படும். இதுக்கு என்னது விளக்கம்? என்ன பெயர் சொற்கள் எல்லாம் பொதுவாக என்னது ஆக ஆகி என்னும் விகுதியை பெற்று வினையடையாக செயற்படும்? என்னது? இப்ப மனிதன் அப்படின்னு இருக்குதானே, பாருங்க, மனிதன் இருக்கு. ஆகங்கிறது ஒரு விகுதி. சரியா? எனவே மனிதனாக, மனிதனாகி, தெய்வமாக, தெய்வமாகி, முடிங்க. மனிதனாக வாழ்ந்தான். அப்ப வாழ்ந்தான். எப்படி வாழ்ந்தான்? மனிதனாக வாழ்ந்தான். அப்ப வாழ்ந்தானுக்கு ஒரு அடைதானது மனிதனாக. தெய்வமாகி மறைந்தான். இப்ப தெய்வமாகி மறைந்தான் அப்படிங்கிற போது அந்த இடத்துல தெய்வமாகிங்கிறது என்னது? ஒரு வினையடை. பெயர் சொல் வினையடையா தொழிற்படுது. எப்படி ஒரு பெயர் சொல் வினையடை எப்படி தொழிற்படுது? விகுதி பெற்று, ஆக ஆகிங்கிற விகுதி பெற்று என்ன செய்யும்? வினையடையாக தொழிற்படும். அப்ப இதுவும் ஒரு பெயர் சொல்லின் பண்பு. 3 பெயர் சொல்லின் பண்பு விளங்கிடுச்சா உங்களுக்கு? தெளிவா? இங்க கீழே பாருங்க, குறிப்பு: தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர், காலம் காட்டும் தொழிற்பெயர், வினையாளனையும் பெயர். 3 நாளாக வச்சுங்க. தொழிற்பெயர்ல 2, தல் விகுதி பெற்ற தொழிற்பெயர், அது என்னது? காலம் காட்டாத தொழிற்பெயர். அடுத்து காலம் காட்டும் தொழிற்பெயர். சரியா? வினையாளனையும் பெயர் என்பன இதெல்லாம் பாருங்க. 2, 3, 4. 2, 3, 4 என்னது? இந்த ஒன்னாவது மட்டும் விடுங்க. ஒன்னாவது பாருங்க, எல்லா பெயர்களும் வேற்றுமை உருவு ஏற்குது. அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பண்புகள் இருக்கு. அடைகள் ஏற்கிறது, எண்ணடை, சுட்டு வினாடை, அந்த வினையடையாக தொழிற்படுறது. அதுல என்னவா 2, 3, 4 பெறுவதில்லை. அப்ப எது மட்டும் பெறுது? மற்ற பாருங்க, பெயர் சொல்லுண்ட பண்புகளை மற்ற மொத்தம் 4 இருக்கு. 4ல எந்த பண்பு மட்டும் அது பெறுது? வேற்றுமை உறுப்பையில ஏற்கிறது. ஒரு பண்பு தான் பெறுது. பெயர் சொல்லுண்ட பண்பு 1 தான் பெறுது. ஆனா எதுக்குள்ள நம்ம எந்த பாஸ்கெட்டுக்குள்ள வச்சிருக்கோம்?
பெயர்ச்சொல்லுண்ட வகைக்குள்ள வச்சிருக்கோமா வினைச்சொல்லுண்ட வகைக்குள்ள வச்சிருக்கோமா அந்த தொழிற்பெயரையும் வினையாளனை பெயரையும்? பெயர்ச்சொல். ஏன்னா அதுதான் ஏன்னா பிரதான பண்பு தானே அது வேற்றுமை ஏற்கிறது. பிரதான பண்பு ஏற்றனால நம்ம என்ன சொல்லிட்டோம் இரண்டையும் பெயர் சொல்ற வகைக்குள்ள ஏற்கும். விளங்குதா? ஓகே. இப்ப பாருங்க பெயர்ச்சொற்கள் அவற்றின் அமைப்பு இலக்கணத்தில் பழகியவற்றின் அடிப்படையில் பல வகையாக பிரிக்கலாம். அதன் அடிப்படையில் இதெல்லாம் வந்து பிரதான தலைப்புகள். மாற்று பெயர், ஆக்க பெயர், கூட்டு பெயர், தொழிற்பெயர், வினை, இதெல்லாம் நம்ம பெயரியல்ல படிக்கணும். இப்ப நம்ம படிக்கிறது அதுல நம்ம என்ன படிக்கிறோம்? வினையியல் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதன் அடிப்படையில பாருங்க வினையியல பாருங்க கவனிங்க. வினையிட பண்பு வினைச்சொல்ல பண்புகளை பார்க்கிறோம். கவனிங்க. என்னது முதலாவது பாருங்க பண்பு என்னது? வினைச்சொற்கள் சில தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. என்னது? வினைச்சொற்கள் என்ன செய்யும்? வேற்றுமை வேட்குமா ஏற்காதா? ஏற்பதில்லை. வினைச்சொற்கள் செயலை உணர்த்தும். விளங்குதா? அது பாருங்க அதுல இல்லாம வித்தியாசமான செயல்னா என்னது? ஒரு செயற்பாடை உணர்த்தும். சரியா? அது உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. வினைச்சொற்கள் ஏவல் பொருளில் வரும். ஏவல் பொருளில் வரும்னா ஏவல் பொருளில் வரும் என்னது? ஒருத்தர பணிக்கிறது, கட்டளை வந்தான் அப்படின்னா அதுல அடிச்சொல் என்னது? வா. போனான் அப்படின்னா போ. நின்றான்னா நில். அப்போ ஒருத்தர் பணிக்கிற மாதிரி தானே வருது, ஒருத்தர் கட்டளையிடுற மாதிரி தானே வருது. ஏன்னா எனவே வினைச்சொற்கள் ஏவல் பொருளில் வரும். அடுத்து 4வது வினைச்சொற்கள் காலம் காட்டுமா? பெயர்ச்சொல் காலம் காட்டுமா? இல்ல சார். இல்ல. அப்ப வினைச்சொற்கள் காலம் காட்டும். விளங்குதா? இப்ப இந்த 4 பிரதான பண்புகள் இதெல்லாம் என்னது? வினைச்சொற்கள் வேற்றுமை வேட்பதில்லை, வினைச்சொற்கள் செயலை உணர்த்தும், வினைச்சொற்கள் ஏவல் பொருளில் வரும், வினைச்சொற்கள் காலம். பாருங்க நான் சொல்றேன் பாருங்க, பாஸ் பேப்பர் இந்த கேள்வி கேட்டதானா இல்லையா பாருங்க. வினைச்சொல்லின் பண்புகள், பெயர்ச்சொல்லின் பண்புகள் கேட்கலாம். அல்லது வினைச்சொல்லின் பண்புகளையும் பெயர்ச்சொல்லி பண்புகளுக்கு இடையில வித்தியாசத்தை ஒற்றுமை வேற்றுமையை கேட்கலாம். அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? எழுதக்கூடியதா இருக்கும். தெளிவாயிருச்சா? அதே போல பாருங்க மேலதிக பண்புகள் வினைச்சொற்கள் வினை விகுதிகளை பெற்று வரும். என்னது வினை விகுதிகளை பெற்று வரும்? என்னது? என்ன வினைச்சொற்கள் வினை விகுதிகளை பெற்று வரும்னா என்ன? வினை விகுதிகள் என்னது? வினை விகுதி என்ன? இப்ப வந்தான் அதோட விகுதி என்ன? ஆண். அப்ப விகுதி எதை? ஒரு வினைச்சொல் விகுதி என்னென்னத்தை காட்டும்? திணை, பால், எண், இடம். காலம் காட்டுமா? காலம் காட்டாது. ஆனா ஒரு இடத்துல காலம் காட்டும்னு இருக்கு, நம்ம பிறகு படிப்போம். விகுதியால் காலம் உணர்த்துறது எது? சும்மா சொல்லுங்க. இப்ப நம்ம படிக்க முன்னுக்கே உங்களுக்கு கேட்போமே, இப்போ முதிர்ச்சியான ஆக்களும் இருப்பீங்க, இதனை படிச்சு நல்லா ஒரு இலக்கணத்துல தரவான ஆக்களும் இருப்பீங்க. இப்ப நம்ம இப்ப படிக்கிறோம். காலம் காட்டுறது வந்து காலம் காட்டும் இடைநிலைகள் தானே. நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம்னு. நான் கேட்கிறேன், விகுதி காலம் காட்டுமா காட்டாதா? அப்படி விதிவிலக்கா காட்டுதுன்னு தமிழ்ல இருக்கு, காட்டக்கூடிய நிலைமை இருக்கு. அதை கொஞ்சம் யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? எந்த இடத்துல அப்படி காட்டுது அப்படின்ட்டு யாராவது ஒரு விகுதி காலம் காட்டுறது? யாராச்சும் ஒரு ஒரு ஆள் ஹலோ, விளங்குதா? என்ன கேள்வி கேட்டேன்? விகுதி காலம் உணர்த்துறது. இதை வச்சுதான் எம்சிக்யூல கேட்பாங்க உங்களுக்கு. இப்ப நம்ம அதான் பார்க்கணும். எச்ச வினையில இப்ப உதாரணமா கூவும் குயில் என்ன காலம் சொல்லுங்க? கூவும் குயில் என்ன காலம்? நிகழ்காலமா, இறந்த காலமா? நிகழ்காலமா? கூவுகின்ற குயில் அப்ப என்ன? கூவுகின்ற குயில் என்ன காலம்? அப்ப இறந்த காலமா மாத்தினா அத கூவிய குயில். அப்ப எதிர்காலம் எப்படி வரும்? கூவும் குயில். கூவும் குயில். அப்ப இந்த கூவும் குயிலை பிரிச்சோம்னா எப்படி பிரிப்போம்? கூவு பிளஸ் குயில்.
அப்படியா? எப்படி பிரிப்போம்? எப்படி பிரிப்போம்? பிரிங்க. கூவு சொல்லுங்க. கூவு பிளஸ் உம். கூவு பிளஸ் பிளஸ் குயில். சரியா? கூவும் பிரிச்சு அப்படியே வரும். கூவு பிளஸ் இந்த இடத்துல கூவுங்கிறது வினையடி, உம்ங்கிறது என்ன? விகுதி. விகுதி. எனவே இந்த இடத்துல இடைநிலை இருக்கா? இல்ல சார். பகுதி இது விகுதி. ஆனா இது என்ன கூவும்னா என்னத்தை காட்டுது? நிகழ்காலத்தை காட்டுதா, இறந்த காலத்தை காட்டுதா, எதிர்காலத்தை காட்டுதா? எதிர்காலம். எதிர்காலம். அப்ப விளங்குதா உங்களுக்கு? அப்ப இது இடைநிலை இல்லைன்னா அப்ப எது காலத்தை காட்டுதுங்க? இது எதிர்காலத்தை காட்டக்கூடியது விகுதி. விகுதி காலம் உணர்த்துது. அப்ப எம்சிக்யூ கேட்பாங்க விகுதி காலம் உணர்த்தக்கூடிய நிலைமையை வச்சு நம்ம பார்ப்போம் பாஸ் பேப்பர் பிறகு. விளங்குதா? ஓகே. அப்ப இது ஒரு விஷயம். சரியா? விகுதி காலம் உணர்த்துற விஷயம் இங்க இருக்கு. சரியா? மத்தது அப்படி மத்தது நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல இந்த கூவுங்கிறது வந்து எச்சமா முற்றா? விளங்குதா? என்ன சார்? இப்ப கூவும் அப்படிங்கிறது வந்து எச்சமா முற்றா? கூவும் அப்படிங்கிறது கூவும் குயில் அப்படிங்கல அது எச்சமா முற்றா? அந்த கூவுங்கிறது முற்று. கூவுங்கிறது கூவும் குயில்ல குயில் ஓகே. கூவுங்கிற அந்த சொல் எச்சமா முற்றா? எச்சம். 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 சரியா? எனவே அந்த எச்சம் சரியா? இந்த எச்சம் முற்றாக எச்சத்தை முற்றாக மாற்ற இயலுமா இயலாதா? ஏலம். எப்படி? கூவும் குயில்கள எச்சமா இருக்கு. அப்ப முற்றா மாத்திரம் இருந்தா குயில் கூவும். குயில் கூவும். பாடும் பறவை. பறவை பாடும். விளங்குதா? எனவே இங்க எச்ச சொல் என்ன ஆகும்னு கேட்டா முற்றாகவும் மாறும். அப்ப இதுல அந்த கூவுங்கிறது எச்சமா முற்றான்னு டைரக்டா கூவுங்கிறது எச்சமா முற்றான்னா நம்ம பதில் சொல்ல இயலாது. ஏன்? அது எந்த இடத்துல வருதுங்கிறத பார்த்து நம்ம எனக்கு முற்ற எச்சமானு கண்டுபிடிக்கணும். தெளிவா? சார். ஓகே. அப்ப அதுதான் நான் சொல்ல கேட்டேன். அந்த வினை சொற்கள் வினை விகுதிகளை பெற்று வரும். அதுக்கு நான் எங்கேயோ போயாச்சு. ஆனா உங்களுக்கு புரியுற விஷயம், அதாவது உங்களுக்கு அவசியமான விஷயத்தான் சொல்லணும். வினை சொற்கள் வினை விகுதிகளை பெற்று வரும். வினை சொற்கள் வினை அடைகளை பெற்று வரும். வினை அடையை பெற்று வரும். ஏற்கனவே பார்த்தோம் பெயர் சொல்ல என்ன பார்த்தோம்? பண்பு பெயரடைகளை பெற்று வரும் பார்த்தோம். ஓகே. விளங்குதா? அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்த்திருக்கோம் பெயர் சொல்லின்ற பண்புகளையும் வினை சொல்லின்ற பண்புகளையும் பார்த்திருக்கோம். சரியா? அப்ப அதுல தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? அதுல தெளிவாயிடுச்சா உங்களுக்கு? ஒரு சிறு குறிப்பு வந்தா உங்களுக்கு எது வந்தாலும் பெயர் சொல்ற பண்புகள் வந்தாலும் சரி, வினை சொல்ற பண்புகள் வந்தாலும் சரி, அல்லது ரெண்டையும் சேர்த்து ஒப்பிட்டு கேட்டாலும் உங்களால விடையளிக்க முடியக்கூடியதா இருக்குமா? சார். ஏலம். ஓகே. இப்ப நம்ம பார்க்க போறோம், நம்ம ஏற்கனவே சொன்னது போல முற்றுவினை எச்சவினையை பார்க்க போறோம். சரியா? முற்றுவினை எச்சவினை. ஓகே. பாருங்க, முற்றுவினையை வினைமுற்று என்றும் சொல்வர். பிறிதொரு சொல்லை எஞ்சி நிற்காமல் தன்னளவில் பொருள் முடிவு உணர்த்தி நிற்கும் வினை முற்றுவினை அல்லது வினைமுற்றுன்னு நம்ம சொல்லுவோம். முற்றுவினைன்னு சொல்லலாம், வினைமுற்றுன்னு சொல்லலாம். விளங்குதா? அதாவது முழுமையா இப்ப வந்தான், போனான், நின்றான், என்னது அதை முடியுது முற்றுப்புள்ளி வச்சிருவோம். இப்ப அது வந்து என்னது தன்னளவில் பொருள் உணர்த்திருச்சு. அது இன்னொன்னு எதிர்பார்த்து நிக்கல. அப்ப அப்படி எதிர்பார்த்து நின்றாதான் எச்சம்னு சொல்றோம். எனவே இந்த முற்றுவினையை நம்ம 3 வகையா பிரிக்கிறோம். பிரதானமா தெரிநிலை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஒரு ஆள் வாசிங்க, என்னென்ன வினைமுற்று எல்லாம் சேர்ந்து சொன்னாலும் சரி. முதலாவது தெரிநிலை வினைமுற்று, ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. இந்த 3 தலைப்பு இல்லாத ஒரு பேப்பரை நீங்க காட்டுங்க பாப்போம். சரி, ஒரு பாஸ் பேப்பர்ல இந்த 3 தலைப்புல ஏதோ ஒன்னோ அல்லது 3ஓ வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா டிஃபரெண்டா கேட்பாங்க. சரி, அதன் அடிப்படையில இந்த தெரிநிலை வினைனா என்ன தெரிநிலை வினைனா எதை தெரிநிலை வினைன்னு சொல்றோம்? பாருங்க, பேருக்குள்ளே விட இருக்கு தெரிநிலை வினை. என்ன அர்த்தம் தெரிநிலை வினைனா? என்ன தெரிநிலை வினைனா? வெளிப்படையாக காலம் உணர்த்தக்கூடியது தெரிநிலை வினை. சரி, அப்ப வந்தான் என்ன காலம்? இறந்த காலம். இறந்த காலம்.
அப்ப காலத்தை வெளிப்படையா காட்டுதா இல்லையா? காட்டுது. காட்டுது. அப்ப அப்படி அதான் தெர்நிலை வினை. அப்ப நம்ம சாதாரணமா யூஸ் பண்றோமே எல்லாமே தெர்நிலை வினை தான். அவ ஏன் எதுக்கு சாதாரண வினை வினை முட்டுன்னு வச்சிருக்கலாம், ஏன் தெர்நிலை வினை முட்டு வச்சான்னு இன்னொன்னு இதுக்கு ஒரு நேரடியா ஒரு வினை இருக்கு. என்னது தெர்நிலை வினை? இன்னொன்னு என்ன? குறிப்பு வினை. குறிப்பு வினை. அதனாலதான் இங்க தெர்நிலை வினை இங்க பேர் வச்சிருக்கேன். அவ குறிப்பு வினை என்ன? குறிப்பு வினை இது வெளிப்படையா காலம் உணர்த்துது. அது குறிப்பு வினை என்ன பாருங்க, இது பாருங்க, தெரிஞ்சு வெளிப்படையா தெரியுது காலம் உணர்த்ததான் தெர்நிலை வினை பேர்ல இருக்கு. குறிப்பு வினைனா குறிப்பு என்னது? குறிப்பால் காலம் உணர்த்துறது. என்ன குறிப்பால் காலம் உணர்த்துறதுனா? இப்ப வந்து நடைமுறையில அது இல்ல, நடைமுறை உதாரணங்கள் இல்ல. உதாரணமாக நல்லன் கரியன் அப்படின்னு சொல்லுவாங்க தானே. அப்ப இந்த இடத்துல நல்லன் கரியன் அப்படிங்கும்போது நல்லன் அப்படின்னா இப்ப நம்ம நடைமுறை தமிழ்ல நல்லவன்ங்கிறோம். நல்லவன். கரியன்னா கருப்பன் அப்படின்னு சொல்றோம். ஆனா முன்ன பழந்தமிழ்ல நல்லன் கரியன்னா, அப்ப நல்லன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல சாதாரணமா என்னன்னு கேட்டா அது நல்லவன், சரி, நல்லவன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரியா? அப்ப இந்த இடத்துல செல்வன் அப்படின்னா என்னது? செல்வமுடையவன் அர்த்தம். அப்ப இதை நம்ம என்ன செய்யணும், குறிப்பா சொல்றாங்க, அவன் செல்வமுடையவனாக இருக்கிறான், அதுவும் செல்வன் தான். செல்வமுடையவனாக இருந்தான், செல்வன் தான். செல்வமுடையவனாக இருப்பான், செல்வன் தான். கரியன், நேற்று கரியன், இன்று கரியன், நாளை கரியன். இப்ப பாருங்க, அந்த நேற்று இன்று நாளை தான் அந்த அந்த சொல் தான் குறிப்பிட்டு அது காலத்தை உணர்த்துது ஒழிய அதுக்குள்ள கால இடைநிலை வந்து காலத்தை உணர்த்துதா? இல்ல, உணர்த்தல்ல. குறிப்பால் காலம் உணர்த்துறதுனால அது என்னன்னு சொல்றோம்? குறிப்பு வினைன்னு சொல்றோம். இது வெளிப்படையா காலம் உணர்த்துறதுனால என்னன்னு சொல்றோம்? தெர்நிலை வினைன்னு சொல்றோம். பாருங்க, இதுக்கு பாருங்க தெர்நிலை வினை என்னன்னு பாருங்க. வரைவிலக்கணத்தை பார்க்கிறோம். என்னது தெர்நிலை வினை? ஒரு வாக்கியத்தில் பயனிலையாகவும் எழுவாய் பெயரின் திணை பால் எண் இடம் என்பவற்றை உணர்த்தும் விகுதியை பெற்றும் கால இடைநிலை பெற்று காலம் உணர்த்தாக அமையும். சொன்னேன் முதல்ல தெர்நிலை வினைக்கு சாதாரணமா பயன்படுத்துறோம் வினை. இப்ப பண்புகள் பார்த்தோம் முதல்ல, அதுதான் தெர்நிலை வினை. அந்த தெர்நிலை வினை பாருங்க, தெர்நிலை வினையின் அமைப்பு வினையடி கால இடைநிலை திணைப்பால் எண்ணிட விகுதி. விளங்குதானே? இப்ப வினையடி ஏதாச்சும் ஒரு சொல்லுங்க பாப்பா. வினையடின்னு சொல்லுங்க. வினையடின்னு சொல்லுங்க. ஓடு. ஓடு. கால இடைநிலை ஒன்று சொல்லுங்க. ஹின்று. இன்று. திணை பால் எண்ணிட விகுதி ஒன்று சொல்லுங்க. ஆண். ஆண். அப்ப ஆண்ங்கிறது என்ன திணை? என்ன திணை? உயர் திணை. உயர் திணை. என்ன பால்? ஆண் பால். ஆண் பால். என்ன எண்? பொறுமையா பன்மையா? பொறுமை. என்ன இடம்? இடம் தன்மையா முன்னிலையா படற்கையா? படற்கை. படற்கை. அப்ப முழுமையான வினை என்னன்னு சொன்னோம்? ஓடு, ஓடுகின்றான். ஓடுகின்றான்னா அவன் ஓடுகின்றான், படற்கை. விளங்கிச்சா? இந்த மாதிரி இதுக்கு அமைப்பு வந்து இதுதான். விளங்கிச்சா? இப்ப தெர்நிலை வினை உங்களுக்கு தெளிவா இருக்கும். சரியா? ஓகே. பாருங்க, இந்த ஓடுகிறான், இந்த ஓடுவான், ஓடினான். ஓகே. இதுல பாருங்க, இந்த காலம் காட்டும் இடைநிலைகள் ரொம்ப முக்கியம். இந்த காலம் காட்டும் இடைநிலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுலயும் நிறைய கேள்வி வருது. சரியா? இங்கு நிகழ்கால இடைநிலை வந்து ரெண்டே ரெண்டு, கின்றும் கிரு. போகிறேன், போகின்றேன், அந்த கின்று கிரு. சரியா? இதுக்கு பதில் அதுவும், அதுக்கு பதில் இதுவும் யூஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டிய விஷயம் இல்ல. எதிர்கால வினை 3 இருக்கு. சரியா? என்னது? இப்பிப், இப், இவ். சரியா? இப்பிப், இப், இவ். கணேஷா பாருங்க, இதுல படிப்பான் அப்படிங்கும்போது படி பிளஸ் இப்பி பிளஸ் ஆன் படிப்பான். ஒரு இப்பம் தான் உன் பிளஸ் இப் பிளஸ் ஆன் உண்பான். வருவேனா வா பிளஸ் யூ பிளஸ் ஆன் வருவான். தா பிளஸ் யூ பிளஸ் ஆன் தருவான். அப்புறம் யூ இப் இப் இப். சரியா? அப்ப இந்த மாதிரி 3 தான் இருக்கு. சரியா? இன்னொன்னு, இதுல இந்த இதுக்குள்ள மெல்வினை வல்வினை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? மெல்வினை வல்வினை இடைவினை தெரியுமா? மெல்வினை வல்வினை இடைவினை தெரியும். யாருக்குமே தெரியாதா? மெல்வினை வல்வினை இடைவினை நிறைய எம்சிக்குள்ள கேட்டிருக்காங்க. ஓகே, நான் சொல்லித்தரேன். பாருங்க, இப்ப எதிர்காலம் உணர்த்தக்கூடிய இடைநிலைகள் என்னென்ன? எதிர்காலம் உணர்த்தக்கூடிய இடைநிலைகள் என்ன பார்த்தோம்?
இப் இப் யூ. இதுல அழுத்தமா அழுத்தமா சொல்றதுக்கு இப்பிப்பா இப்பா இவ்வா உள்ளது அழுத்தமா சொல்றது. உண்மையா இவ்வா அழுத்தமா சொல்றது இவ்வா. இல்ல இப்ப 2 இப் இருக்கே. ஓ அதுதான் படிப்பான் படிப்பான். அப்ப அது வல்வினையா இருக்குமா மெல்வினையா இருக்குமா இடைவினையா இருக்குமா? அந்த வல்வினை அது வல்வினை. உண்மையான ஓசைனா அப்ப வல்வினை. அப்ப மிச்சம் எது இருக்கு? இப்போ இவ்வும் இருக்கு. இப்ப இதுல மெல்வினை இடைவினை 2 இருக்கு. எதை மெல்வினையா பார்க்கலாம், எதை இடைவினையா பார்க்கலாம்? மெல்வினைய வந்து வா உப்பா கேளு ம் அடுத்து இடைவினைய இப்ப வந்து இடைவினை அப்ப நமக்கு இதை கண்டுபிடிச்சுக்கலாம். எதை முதல்ல கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப கண்டுபிடிச்சிருவீங்க. ஏன்? அது வன்மையா ஓசை. அப்ப வல்வினை. 2 இப்ப இருக்கனால வல்வினை. அது வந்து வல்வினை. அப்ப சில பேர் ஒரு இப்ப இருக்கு அது மெல்வினை இல்ல. என்னன்னு கேட்டா கவனிங்க. நீங்க கூட இப்படி கண்டுபிடிக்கலாம். எப்படி? மெல்வா உருக்கு கம்பிகள் இருக்கு. மெல்வா உருக்கு கம்பிகள் ஓ கேள்விப்பட்டீங்க? மெல்வா மெல்வானா ஒரு பிராண்ட். என்ன ஒரு உருக்கு கம்பிகள்ட்ட அந்த ஒரு பிராண்டு. அப்ப மெல்வா அப்படிங்கும் போது பாருங்க, சும்மா டெக்னிக் தான் அதெல்லாம். மெல்வா அப்படிங்கல பாருங்க, இப்படித்தானே எழுதுவோம். இவ்வனா வாவனா இவ்வனா பிளஸ் ஆவனா தான். அப்ப இந்த இடத்துல பாருங்க, மெல்வினை மெல்வினை அடுத்து இந்த மெல்வாங்கல என்ன வருது? மெல்வினை யூ. வா வா இவ்வர் மெல்வாவில் இவ் இருக்கு. விளங்குதா? இப்ப எனவே மெல்வினை வந்து யூ. அப்ப இடைவினை எதா இருக்கும்? இடைவினை இப்பா இருக்கும். அப்ப என்னது? படிப்பான் அப்படிங்கிறது வந்து வல்வினை, உண்பான் அப்படிங்கிறது வந்து இடைவினை, வருவான் அப்படிங்கிறது வந்து என்னது? மெல்வினை. மெல்வினை. அப்படி இப்ப வல்வினை என்ன மெல்வினை இடைவினை சின்ன விஷயம் தான். நம்ம தெரியாத வரைக்கும் அது தெரியாம போயிடும். எம்சிக்குள்ள பிள்ளை எடுத்துருவோம். பாருங்க, சின்ன விஷயம் பெரிய விஷயம் அது. இல்ல சார் சின்ன விஷயம். சின்ன விஷயம் நம்ம என்ன செய்யறோம்? அதை புரியாம நமக்கு தெரியற வரைக்கும் என்னது அது சிக்கலா தான் இருக்கும். தெரியாத வரைக்கும். தெரிஞ்சுட்டா ஓகே, இப்ப மறக்காது. ஓகே, அதன் அடிப்படையில இது ஓகே பிள்ளைகள். அடுத்து கவனிங்க, இறந்த கால இடைநிலைகள் பார்க்கும்போது ஏகப்பட்ட இடைநிலைகள் இருக்கு. எதுல கூட இடைநிலைகள் இருக்கு? நிகழ்காலத்துல, இறந்த காலத்துல, எதிர்காலத்துலயா? இறந்த கால இறந்த காலத்துல. சரியா? விளங்கிச்சா? பாருங்க, இப்ப பாருங்க, வரலாறு பாடம் எடுக்கிறோம் தானே. வரலாறு பாடத்துல நிகழ்கால சம்பவங்களா இருக்கும் கூடுதலா, இறந்த கால சம்பவங்களா கூட இருக்கும், எதிர்கால சம்பவங்களா இருக்கும். இறந்த கால இறந்த காலத்தை வச்சு நம்ம படுத்துற பாடு வரலாறுனாலே நமக்கு தூக்கம் தான் வரும். பண்டுகாபய மன்னன் அபயவாவியை கட்டுவித்தான், அவன் கட்டி வித்தான விக்க நமக்கு என்ன, அதை படிக்க சொல்லி பாடமாக்கி சொல்லி சிக்கல் படுத்துவாங்க. அப்ப அந்த மாதிரி அந்த இறந்த கால விஷயம் தான் நிறைய இருக்கிற மாதிரி இங்க இறந்த கால இடைநிலைகள் தான் அதிகம் இங்க. ஏன்னா பாருங்க, இத்து இருக்கு, இட்டு இருக்கு, இட்டு இருக்கு, இத்தித்து இருக்கு, இந்தித்து இருக்கு, இன்னு இருக்கு, ஈ இருக்கு, இன்னு இருக்கு. சரியா? அது அப்ப இதுல இருந்து எப்படி நமக்கு சிக்கல் ஒண்ணு வரும்னு கேட்டா பிள்ளை நேரடியா கேட்க மாட்டாங்க. இதுல இது இடைநிலை இல்ல, என்னன்னு கேட்பாங்கடா. இப்ப ஒரே உறுப்பு 2 விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு. இப்ப இந்த இன்னு எடுங்களேன். இன்னுங்கிறத எடுங்க. சரி, இன் அப்படிங்கிறத எடுப்போம். இப்ப இன் வந்து எதுல இருக்கு? இந்த இறந்த கால இடைநிலையில இருக்கு. இன் இன் வேற இன்னொரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? இதே உறுப்பு இன்னொரு இடத்துல இருக்கு, இன்னொரு இலக்கண தலைப்புல இருக்கு. சாரியே இருக்கு. இன் சாரி இன்னொரு இடத்துல இருக்கு. எங்க இருக்கு? வேற்றுமையில இருக்கு. வேற்றுமையில இல்லின் ஞாபகம் இருக்கா? வேற்றுமையில இன்னும் இருக்கு. வீட்டின் முன்னே இடப்பொருள் இருக்கக்கூடிய அப்ப இருக்கு. அப்ப எப்படி கேட்பாங்கன்னு கேட்டா, அப்ப ஒரு சொல்ல கொடுத்துட்டு இதுல அந்த இன் வந்து எனது வேற்றுமை உருபா இருக்கா, சாரியா இருக்கா, அல்லது என்னவா இறந்த கால இடைநிலையா இடைநிலையா இருக்கான்னு நமக்கு குழப்புற மாதிரி கேட்பாங்க. கேட்டிருக்காங்க, நீங்க பாருங்க பாஸ் பேப்பர்ல. விளங்குதா? இப்ப பாருங்க, நான் சொல்றேன், அது வந்து எதுன்னு சொல்லுங்க. கவனிங்க, அது இந்த 3ல எதுன்னு சொல்லுங்க. சரியா? பாடினான், பாடினான், பாடினான். பாடு பிளஸ் இன் பிளஸ் ஆன். இந்த இன் வந்து என்னது? சாரியா இடைநிலையா? இடைநிலை. ஏன்னு கேட்டா இது வந்து காலம் காட்டுனால இடைநிலை. ஓகே, இப்ப பாருங்க, இன் சாரியை வர மாதிரி சொல்லுங்க பாப்போம். இன் சாரியை வர மாதிரி. இன் வந்து சாரியா வர மாதிரி. இன் சாரி வீட்டிற்கு. வீடு பிளஸ் கூ, வீடு பிளஸ் கூ. சரியா? வீடு பிளஸ் கூ சேர்த்து எழுதுனா
வீடு பிளஸ் இன் பிளஸ் சரி பிரிச்சு எழுதுனா வீடு பிளஸ் இன் பிளஸ் கு அதை சேர்த்துறதுனா அந்த வீடு பிளஸ் இன் வந்து இட்டனாவை திருப்பி அடையும்னா முன்னாடிச்சுல ஓகே அப்ப இதுல பகுதி இரட்டிக்கும் 2 டனா வரும் அப்ப வீட்டிற்குன்னு மாறும் சரியா வீட்டு வீட்டிற்குன்னு மாறும் அப்ப இந்த இடத்துல இந்த இன் வந்து வீட்டிற்குங்கிறது இந்த இன் என்னது சாரி 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 இந்த பகுதியும் இந்த விகுதியை இணைக்கிற வேலையை செய்யும் ஓ இல்லைங்களா அதையும் தெரியணும் அடுத்து சொல்லுங்க வேற்றுமை ஒரு வேட்கும் போது இல்ல உதாரணம் சொல்லுங்க பாப்போம். வீட்டின் கூரை வீட்டின் கூரை வீட்டின் முற்று வீட்டின் கூரை வீட்டின் கூரை சரியா வீட்டிற்கு முன்னே கிணறு உள்ளது எல்லை பொருள் உணர்த்துது இடம் இன்னுங்கிறது எல்லை பொருளை உணர்த்துது விளங்குதா அந்த மாதிரி 3 இருக்கு அப்ப நம்ம விளங்கி கொள்ளணும் அது எதை உணர்த்துன்னு விளங்கிட்டீங்கன்னா சரி விளங்கிச்சா அந்த மாதிரி கேள்வி வரும் சரியா இன்னொன்னு இன்னை ஈயையும் வச்சு கேள்வி கேட்பாங்கன்னு கேட்டா உதாரணமாக எஞ்சியது அதை பிரிங்க எஞ்சியது அப்படிங்கிறதுல இடைநிலை என்னது எப்படி பிரிப்போம் எஞ்சி பிளஸ் இடைநிலை என்ன இ இ இ பிளஸ் அ பிளஸ் து விளங்குதா அந்த மாதிரி என்னன்னு கேட்டா ஒரு சொல்ல கொடுத்துட்டு இது இடைநிலை இன்னா ஈயா அப்படிலாம் கேட்பாங்க சரி நான் பாஸ் பேப்பர் செய்யும்போது உங்களுக்கு விளங்கும் விளங்கிச்சா அந்த மாதிரி பிள்ளைகள் இங்கு இடைநிலையில் இவ்வளவு இருக்குங்கிறத நீங்க பார்த்துக்கொள்ளணும் தெரியவா சரி சார் தெளிவு தானே ஓ ஓகே அப்ப அடுத்தது போமா முக்கியமான ஓ தலைப்பு சரி ஓகே ஓகே விளங்குதா ஓ சார் ஓகே கவனிங்க இது முக்கியமானது இதுவும் கேள்வி கேட்பாங்க கூ டு ரு என முடியும் சில வினை சொற்கள் உகரம் கெட்டு ஈற்றுமை இரட்டித்து இறந்த காலம் காட்டுகின்றன இவை இடையில பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க வாசிங்க ஒரு ஆள் அது வாசிங்க ஒரு ஆள் கூடுரு என முடியும் சில வினை சொற்கள் உகரம் கெட்டு ஈற்றுமை இரட்டித்து இறந்த காலம் காட்டுகின்றன இவை இடைநிலைகளால் காலம் காட்டுவதில்லை முதல்ல நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்க பிள்ளைகள் உம்முங்கிறது வந்து என்னது விகுதியால் காலம் காட்டுன்னு சொன்னோமா ஓ சொன்னோமா ஓ சார் இப்ப காலம் இப்ப ஒரு தொழில் வந்து என்ன சொல்றது இப்ப ஒருத்தர் வந்து ஒரு தொழில் செஞ்சாதானே உருப்படியா செய்யலாம் ஒரு தொழில இப்ப ஒண்ணு என்ன சொன்னா ஒருத்தருக்கு வந்து இப்ப வந்து ஒருத்தர் ஆர்ட்ஸ் படிக்கிறாரு சரியா ஆர்ட்ஸ் தானே படிக்கணும் திரும்ப கொமர்ஸையும் படிச்சுக்கிட்டு சயின்ஸையும் படிச்சுட்டு எல்லாத்தையும் படிச்ச எக்ஸாம் செய்யலுமா செய்யலாது ஏலாது சரியா ஏன் டைம் டேபிள் ஒரே டைம்ல வந்துருமா இல்ல அது கஷ்டம் படிக்கிறது சரியா இப்ப என்ன சொல்ல வரேன்னு கேட்டா அந்த காலம் உணர்த்துறதுக்கு அந்த காலம் உணர்த்துற பிரதான தொழிலை செய்யறது யாரு பிரதானமா செய்யறது காலம் உணர்த்துற தொழிலை செய்யறது யாரு விகுதி விகுதி சரியா அப்ப காலம் உணர்த்துறது விகுதியா காலம் உணர்த்துறது விகுதியா காலம் உணர்த்தும் இடைநிலை தான் காலம் உணர்த்தும் சரியா அப்ப சரி அது ஒரு தொழில செஞ்சுக்கிட்டு இருக்காதுல திடீர்னு வந்து ஒரு தொழில் நானும் செய்வேனே அப்படிங்கிற மாதிரி விகுதியும் வருது அப்ப பார்த்தோம் கூவும் குயில எதிர்காலம் காட்டக்கூடிய சந்தர்ப்பத்துல அது வந்து என்னது விகுதியால் காலம் உணர்த்துறது பகுதி என்ன செய்யுதுங்கிட்ட நாங்க மட்டும் சும்மாவா நாங்களும் காட்டுவோமே என்னத்த காலத்தை அப்படின்ட்டு இங்கு காலத்தையும் காட்டுது எப்படி காட்டுதுன்னு கேட்டா பாருங்க கூனா டூனா ரூனால முடியக்கூடிய வினை சொற்கள் இப்ப நடு வீடு புகு சரியா அந்த மாதிரி பாருங்க நடு நட்டான் அப்படிங்கிறத பிரிங்க எப்படி வரும் நட்டான பிரிங்க நடுதல் நடு வீடா நடு பிளஸ் பிளஸ் சொல்லிட்டீங்க அடுத்து சொல்லணும் பிளஸ் இட் பிளஸா இப்படி வரும் நடு பிளஸ் இட் பிளஸ் ஆனா அது சேர்த்தது நடுட்டான் வருமே நடுட்டானா என்னது நடுட்டான் நடு பிளஸ் ஆன் தான் என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த நடு இருக்குதுன்னு இந்த நடுல ரெண்டாவது எழுத்து என்ன டூனா அந்த டூனாவில் உள்ள மெய் என்ன மெய் டூனா தான் டூனாவில் உள்ள மெய் என்னது இட்டனா பிளஸ் டூனா தான் ஏன்னா இந்த இட்டனா என்ன செய்யணும்னா இரட்டிக்கும் எப்படி நானா இருக்கா
இந்த டூனாவுக்கு முன்னுக்கு ஒரு ரிட்டர்ன் இரட்டிச்சு இன்னும் முன்னுக்கு வரும். திரும்ப டூனா இருக்கு தானே, இப்போ ஓ டூனாவில் ஒரு ரிட்டர்னா இருக்கு, அதுக்கு முன்னுக்கு ஒரு ரிட்டர்னா வந்தா நட்டுன்னு மாறிடும். ம் விளங்குதா? நட்- இப்ப ஓ நட்டுன்னா இந்த இடத்துல என்னன்னா பகுதி இரட்டிக்கல. பகுதி நடு தானே வரணும். பகுதி இரட்டிச்சுன்னா பகுதியே இரட்டிக்கல. பகுதியில உள்ள அந்த மெய் இருக்கு தானே, அந்த மெய் வந்து இரட்டிச்சிருக்கு. ஆனா பேர் சொல்லுவோம் பகுதி இரட்டிச்சு, பகுதி பகுதி இரட்டிச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா உண்மைக்குமே இரட்டித்தது எது? அந்த பகுதியில் உள்ள அந்த மெய். மெய். அப்ப நடு அப்படி நம்ம பகுதி இரட்டிச்ச நட்டுன்னு வரும். விடு அப்படிங்கிறத பகுதி இரட்டிச்சு எப்படி வரும்? வெட்டுன்னு சொல்லி வரும். போடு அப்படிங்கிறத பகுதி இரட்டிச்சு என்ன வரும்? போட்டு போட்டு. சாப்பிடு அப்படிங்கிறத பகுதி இரட்டிச்சா சாப்பிட சாப்பிட்டு சாப்பிட்டு. சாப்பிட்டு. புகு அப்படிங்கிறத பகுதி இரட்டிச்சா கு நகு அப்படிங்கிறத பகுதி இரட்டிச்சா நது நகு நகு நகுதல். நகு இடுக்கன் வரமா நகுக பகுதி இரட்டிச்சா சத்தத்தை காணும். சொல்லுங்க. தெரியாது தெரியாது. தெரியும் தெரியாத மாதிரி சொல்லுங்க. நகு அப்படிங்கறத பகுதி இரட்டிச்சா என்னன்னு வரும்? நகு நகு பகுதி இரட்டிச்சப்ப புகுங்கிறத புக்குன்னு போட்டீங்க, அதே மாதிரி நகுங்கிறத நக்கு சரி சொல்லுங்க. நக்கு நக்குதாம்லே என்ன நீங்க நகு பிளஸ் ஆன் நக்கான். இந்த பாருங்க எழுதியிருக்கேன். அப்ப நக்கான் என்னது? நகுனா சிரிக்கிறது, நக்கான்னா என்னது? சிரித்தான்னு அர்த்தம். இந்தா பாருங்க போட்டுருக்கேன். பொய் சொல்லல. இந்தா பாருங்க. நகு நக்கான். பெரு பெற்ற பெற்றார் பெற்றான். துன்புறு துன்புற்று துன்புற்றான். நடைபெறு நடைபெற்று நடைபெற்றான். விளங்குதா? இப்ப பாருங்க, ரூல முடிகிறது, கூல முடிகிறது, வேற என்னது முடிகிறது? கூடு ரூ. சரியா? குடூரு. குசுடுத்து புரு அங்க குற்றியலோகத்துல பார்க்கும்போது இது குடூரு. விளங்குதா? இதுல முடிகிறது என்னன்னு கேட்டா கடைசியில முடிஞ்ச அது வந்து பகுதி இரட்டிச்சு காலம் காட்டும். பாருங்க என்ன காலத்தை காட்டும் பாருங்க. நக்கான், துன்புற்றான், நடைபெற்ற என்ன காலத்தை காட்டுது? இறந்த இறந்த காலத்தை காட்டு காலம். பகுதி இரட்டிச்சு இறந்த காலத்தை காட்டுனுச்சு. அங்க விகுதி வந்து என்ன காலத்தை காட்டுனுச்சு? விகுதி வந்து இறந்த காலம் எதிர்காலத்தை காட்டுனுச்சு. விளங்கிச்சா? அப்ப அதுல கொஞ்சம் தெளிவு இருக்கணும். தெளிவாயிருச்சு? அப்ப தெளிவா இப்போ கொஞ்ச நேரம் படிச்சதுலாம் தெளிவாயிருச்சா உங்களுக்கு? ஓகே. அப்ப ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க பார்ப்போம். உங்களுக்கு டவுட் இருந்தா கேளுங்க பார்ப்போம். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா கேளுங்க. எந்த சந்தேகம் இருந்தாலும் பரவாயில்ல. எத்தனை மணிக்கு கிளாஸ் முடிப்பீங்க அந்த மாதிரி இல்லாம பொதுவா இலக்கண ரீதியா. இது இல்ல தானே? ஓகே. அடுத்து இதை எதிர்மறை வைங்க. இப்ப நம்ம பிரதான தலைப்புக்குள்ள சின்ன தலைப்புனா நம்ம பார்ப்போம். நம்ம எடுத்தது வந்து எச்ச வினை தான் மெயினா பார்க்கணும். முற்றுவினை எச்ச வினை. சரியா? இதுல ஏவல் வினை சரி பரவாயில்ல, அதை பார்த்துருமே குறையில விட. சரி, அது மேல சொன்னது பெரிய ஒரு விஷயம் இல்லை, அது புரியுறது தான். இப்ப எதிர்மறை வினை மட்டும் ஒன்று இருக்கு. எதிர்மறை வினை மட்டும் என்னன்னு கேட்டா நெகட்டிவா சொல்லுதுன்னு. அது வினை நிகழ்வினை உணர்த்தும் வினைகள், உடன்பாட்டு வினைகள் அப்படிங்கிறதுக்கு மாதிரி வினை நிகழாமை உணர்த்துறது வந்து எதிர்மறை வினை. சரியா? பாருங்க, அது 3 இடைநிலைகள் இருக்கு. ஆத் மாட்டு. ஆத் மாட்டுங்கிற 3 என்னது எதிர்மறை இடைநிலைகள் இருக்கு. அப்படிங்கிறது வந்து உதாரணம் வைங்களேன். இப்ப சேராத காதல். சேராத காதல். சரியா? இந்த இடத்துல சேராதைய பிரிச்சோம்னா பிளஸ் சேராத காதல். சேர் பிளஸ் ஆத் பிளஸ் பிளஸ் காதல். அப்படித்தானே சேராத. அப்ப இங்க ஆத்து வருது. அதே சேரா காதல்னா கூடாத நட்பு, கூடா நட்பு 2 இருக்கு தானே. கூடாத நட்புனா ஆத்து வரும், கூடா நட்புனா வரும். விளங்குதா? அப்ப அந்த மாதிரி விளங்கிச்சப்ப ஆத் 2 இடைநிலைகள் இருக்கு. விளங்கிச்சா? அதே மாதிரி மாட்டுனா எப்படி? வரமாட்டேன், போக மாட்டேன், நிற்க மாட்டேன், செய்ய மாட்டேன், அந்த மாதிரி வருது மாட்டு. விளங்குச்சா? மாட்டுன்னு மாட்டேன் நான் சொல்ல போறேன். மாட்டுன்னா மாட்டுன்னு ஒரு பாட்டு கேட்டீங்களா? இல்ல சார். கேட்டுங்க. விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரி இருக்கு. விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரி இருக்கு பிள்ளைங்க. இது பெரிய ஒரு விஷயம் இல்லை. விளங்கிச்சு தானே?
ஓகே, அடுத்து கவனிங்க. இல்லைங்கிறதும் எதிர்மறை தான். இல்லை இல்லைங்கிறது என்ன 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 வகைக்குள்ள இருப்போம்னு கேட்டா அது என்னன்னு சொல்லுவோம், எதிர்மறை வினை. என்னது எதிர்மறை வினைன்னு தான் இல்லையை வந்து எதிர்மறை வினைன்னு சொல்லுவோம். அது என்ன, போகவில்லை, செய்யவில்லை, அந்த மாதிரி வரும். வினையச்சமும் இல்லையும் சேர்ந்து வரும். ஓகே, அதை விடுங்க. அடுத்து ஏவல் வினை முற்றுங்கிறது என்னன்னு கேட்டா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி, ஒருத்தரை பணிக்கிறதுக்கு, ஒருத்தரை வந்து இந்த செயலை செய்யாத, சரியா செய்யாத. ம். விளங்குதா? ஓ ஓகே, அப்ப பாருங்க, முன்னிலையில் இருப்போரை ஒரு வினையை நிகழ்த்துமாறு ஏவுவதற்கு பயன்படும் வினை எனது ஏவல் வினை. முன்னிலையில் உள்ளவர்கிட்ட, முன்னிலையில் உள்ளவர்கிட்ட ஏவ முடியும். முன்னிலையில் இல்லாதவர்கிட்ட நம்ம ஏவிக்கிட்டு இருந்தோம்னா, யாருமே இல்லாட்டி ஏவிக்கிட்டு இருந்தோம்னா எங்க கொண்டு போய் விடுவாங்க? முன்னுக்கு யாருமே இல்லாம ஏவிக்கிட்டு இருக்காங்க, போ இங்க வா, அங்க நிக்காத அப்படின்னு இருந்தா என்ன செய்வாங்க? மெண்டல் ஹாஸ்பிட்டல். அஹ்? அங்கொடைன்னு ஒரு தெரியும், கேள்விப்பட்டீங்களா? அங்கொடை ஓ சார். போயிருக்கீங்களா? இல்ல சார். ட்ரிப் ஒன்று போனோம், எல்லா எக்ஸாம்லாம் முடிச்சு, நல்ல இடம் ஒன்று. சரி, நாங்கள் போனோம். நாங்கள் கவுன்சிலிங் டிப்ளமா செய்யும்போது அங்கே கூட்டு போனாங்க, மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உளவியல் கொடுக்குறது அப்படின்ட்டு. 2 நாள் இருந்தால் நமக்கு தனியாக உளவியல் கொடுக்க வேண்டி வந்துடும், அந்த அளவுக்கு பிரச்சனை அங்கே. சரியா இருக்கு, நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு அந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். சரிப்பா, அவங்க வாழ்க்கை அப்படி, பெரிய பேராசிரியர்கள் அப்படிலாம் இருப்பாங்க, அவங்க திடீர்னு மைண்டு இதாயிரும். அதனால பயங்கரமா யோசிக்காதீங்க யாரும். சரியா, எக்ஸாம்ல நினைச்சு பயப்படாதீங்க, அதெல்லாம் வர்றது வரும், போறது போகும், பேசாம போய்கிட்டே இருக்கணும். இல்லைங்கச்சா? ஓகே, அப்ப எதுக்கு சொல்றேன், அந்த ஏவல் வினைங்கிறது ஏவுறதுக்கு பயன்படுத்துறது. சரியா, வா, போ, எழுது, நில், அப்படி. அப்ப அதுல நம்ம என்னன்னு கேட்டா, ஏவல் ஒருமை வினை முற்றுன்னு சொல்லுவோம், எதிர்மறை ஏவல் ஒருமை வினை முற்றுன்னு சொல்லுவோம், ஏவல் பன்மை வினை முற்று பன்மை. இதனால இதுல முக்கியமான ஒரு கேள்வி இருக்கு, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏவல் ஒருமைனா வா, போ, எழுது. பாருங்க சொல்லுவாங்க, இந்த நம்ம நியூஸ்ல பாருங்க, அந்த அமைச்சரை வந்து ஒருமையில பேசிட்டாங்க. ஏன்னா ஏன் ஒருமையில பேசுறதுன்னு கேட்டா, இப்படி இப்படி அந்த அமைச்சர் வந்தான், சரியா, அல்லது அவன் வந்தான். இப்ப அமைச்சரை பார்த்து அவன் வந்தான் அப்படின்ட்டோம்னா அது ஒருமையில பேசுறது, மரியாதை இல்லாம சொல்றது. சரியா, அப்ப மரியாதையா சொல்றதுன்றா என்னது, மரியாதை உரிமையில சொல்லலாம். ஒருமையில சொன்னா அமைச்சர் வந்தான் ஆண்ல முடியும், மரியாதை இல்லாம இருக்கும். அது மரியாதையா சொன்னா எப்படி வரும்? அமைச்சர் வந்தார். அப்படிங்கிறது அது என்னன்னு சொன்னா மரியாதை உரிமை. மரியாதை உரிமை. அதைத்தான் பாருங்க, கவனிச்சுக்கொள்ளுங்க. ஏவல் ஒருமை வினைமுற்று, வா, போ, எழுது, ஏவல் ஒருமை வினைமுற்று. எதிர்மறை ஏவல் வந்து வராதே போகாது. ஏவல் பன்மை வினைமுற்று போங்கல் இல்லுங்கள். அப்ப இங்க போங்கல் இல்லுங்களை 2 வகையா நம்ம பார்க்கலாம். ஒரே சொல் தான், ஆனா இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். உதாரணமா பாருங்க, மாணவர்களே உள்ளே வாருங்கள் அப்படின்னு ஒரு ஆசிரியர் கூறுறாரு. அப்ப இந்த இடத்துல மாணவர்கள்ங்கிறது ஒருமையா பன்மையா? அது வந்து பன்மை. மாணவர்களே பன்மை. மாணவர்களேங்கிற பன்மை. சரியா, ஓகே. அப்ப அந்த இடத்துல கல் விகுதி முடியுது, அப்ப அது ஒருமை. சரி, என்னது பன்மை. மாணவர்கள்லாம் சேர்ந்து ஆசிரியரே நீங்களும் வாருங்கள் அப்படின்னு ஆசிரியரை கூப்பிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல மரியாதை உரிமை. கல் விகுதி வருது, அப்ப பன்மை இல்ல, அது வந்து மரியாதை நிமித்தமாக நம்ம என்ன செய்யணும் கேட்டா, அவரை நம்ம என்ன செய்யணும், கூப்பிடணும். அப்ப விளங்குதா? அப்ப இங்கு கல் விகுதி வந்தால் பன்மையாகவும் இருக்கும், சில போது மரியாதை உரிமையா இருக்கும். அப்ப வெறுமனே வாருங்கள் அப்படின்னு கொடுத்துட்டு இது பன்மையா மரியாதை உரிமையான்னு கேட்டா கோவம் வருமா வராதா? வரும். என்ன வரும்? கோவம் வரும். ஏன்? அது என்னன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கலவே. யார சொல்றீங்க நீங்க அப்படின்னு கேட்கும்போது தான் எழுவாய சொன்னாதான் சொல்றோம். விளையாச்சு அந்த மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி இதை வச்சு நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. தெளிவா? ஓகே, அடுத்து இங்க என்ன பாருங்க, மரியாதை உரிமை, இந்த ஆசை வரங்கள். அடுத்து எதிர்மறை ஏவல் பன்மை வினைமுற்று, இந்த செய்யாதீர்கள், போகாதீர்கள், அது நெகட்டிவ், அது உங்களுக்கு தெரியும். அதுலயும் பாருங்க பன்மை, இந்த பிள்ளைகளே இங்கு நிற்காதீர்கள், நெகட்டிவ்ல அதுவும் இருக்கு. இந்த மரியாதை உரிமையிலையும் தம்பி இங்கு நிற்காதீர்கள், மரியாதை உரிமையும் இருக்கும், பன்மையும் இருக்கு. அது உங்களுக்கு ஏற்கனவே சொல்ல. அடுத்த பிள்ளைகள் இந்த கடப்பாட்டு வினை, விருப்பு வினைன்னு 2 இருக்கு. சரியா, இப்ப கடப்பாட்டு வினை, விருப்பு வினை, அல்லது கடப்பாட்டு ஏவல் வினை, அல்லது விருப்பு ஏவல் வினை என்னன்னு கேட்டா, என்ன கடப்பாடுனா, நீங்க வந்து உங்களுக்கு நல்லா செலவு பண்ணி படிப்பிக்கிறாங்க. சரியா, யாரு? உங்க வீட்டுல. அப்ப உங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கு, என்னது? கட்டாயம் நாங்க நல்லா படிக்கணும். ஆனா அவங்க எதிர்பார்க்கறாங்களா இல்லையா? வீட்டுல உள்ளவங்க எதிர்பார்க்கறாங்க. சரியா, ஓகே. பாருங்க, இந்த ஏவல் வினைகள் பயன்படுத்துபவர் கேட்பவர் இவற்றுக்கு ஏற்ப செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்க. உங்க அப்பா உங்க எதிர்பார்க்கிறாரு நீங்க படிக்கணும்ட்டு, அதுக்கு தான் செலவு பண்றாரு. நீங்க என்ன செய்யலாம்? நீங்க படிக்கலாம் அல்லது Facebook பார்த்துக்கிட்டு இருக்கலாம்.
அது சொல்லல தானே, நீங்க அதை கேட்கலாம் கேட்காம இருக்கலாம், அது உங்களோட சுதந்திரம் தானே, விளங்குதா? ஓ ஆனா ஓ அப்பா என்ன எதிர்பார்க்கிறாரு, படிக்கணும்னு எதிர்பார்க்கிறாரு, விளங்கு? அதுதான் ஏவல் வினை. இந்த ஏவல் வினை பயன்படுத்துபவர் படி அப்படின்னு யார் அப்பா பயன்படுத்துறாரு, பயன்படுத்துபவர் கேட்பவர் இவற்றுக்கேற்ப செயற்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கேட்போர் இவற்றுக்கேற்ப செயற்படாது இருக்கலாம். ஆனால் ஏவோர் அதை கட்டாயம் ஏவோர் கட்டாயம் எதிர்பார்க்கிறாரு. சொன்னா தெரியும். சரி, ஆகையினால் இவ்வகை ஏவல்கள் கடப்பாட்டு ஏவல்னு சொல்ல என்ன சொல்லுவோம்? கடப்பாட்டி ஏவல். பேர்ல கடப்பாட்டு ஏவல். முறுக்க நறுன்னு சாப்பிடுற மாதிரி இருக்கு அந்த கடப்பாட்டுங்கையில, விளங்குதா? அது நல்ல ஒரு அழுத்தமான ஒரு சொல். அதுக்கு எதிர்மறையா இருக்கு விருப்பு ஏவல். விருப்பு ஏவல் என்னன்னு கேட்டா, என்ன விருப்பு ஏவல் பாருங்க, ஏன் விகுதி பெற்ற ஏவல்கள் விருப்பு ஏவல்னு அழைக்கிறோம். ஏன் விதி உதாரணமா இப்படி வைங்களே, இப்ப ஒருத்தருக்கு நீங்க உங்களுக்கு வெட்டிங், சரி, அப்ப வெட்டிங்க்கு வந்து எல்லாத்துக்கும் இன்விடேஷன் வச்சிட்டீங்க, சரி, ஒருத்தரை மறந்துட்டீங்க, சரியா? அப்ப அவர் கேட்கிறாரு, என்ன நீங்க இவ்வளவு பழகி நீங்க பாருங்க எனக்கு இன்விடேஷன் வைக்கல அப்படின்னு. ஐயோ சாரிவா, மறந்துட்டேன், சரியா, நாளைக்கு தான் கல்யாணம், வாங்கலேன் கல்யாணத்துக்கு அப்படின்ட்டு. அப்ப வாங்கங்கிறதுக்கும் வாங்கலேங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாங்கலேன் அப்படிங்கிறதுக்கும் வாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? இவர் கட்டாயம் எதிர்பார்க்கல. வாங்கன்னா வாங்க அப்படின்னா கட்டாயம் எதிர்பார்க்கிறாரு. வாங்கலேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்சுதான் நான் இன்விடேஷன் வைக்கல, திரும்ப வந்து கேட்டுக்கிட்டு இருக்க, விளங்குதா? அவமானப்படுத்துற மாதிரி விளங்குதா? வாங்கலேன்னா அவர் எதிர்பார்க்கல, விருப்பத்தை தெரிவிக்கிறாரு. இன்னொன்னு அவர் அதை செய்யணுங்கிறது பாருங்க. ஏன் விகுதி பெற்ற ஏவல்கள் விருப்பு ஏவல் எனப்படும். வினைகள் வினையடி பிளஸ் பன்மை விகுதி ஏன் எனும் அமைப்புடையன. இவை ஏவோரின் கட்டளையாக இல்லாமல் விருப்பத்தை தெரிவிக்கும். பாருங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாவேன், நிறைய பேசலாம். அவ வாவேன் என்ன அர்த்தம் கேட்டா விருப்பத்தை தான் தெரிவிக்கிறார் இல்லையா, கட்டாயம் வரணும்னு அவசியம் இல்லை. அவ அடுத்த நாள் வந்தாலும் ஐயோ நான் சும்மா விளையாட்டு சொன்னேன் வந்துட்டிய நீனு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, விளங்குதா? 2 ரூபாய் மட்டும் தாருங்களேன், வடிவேல் ஒரு படத்துல 2 ரூபா தான் நான் கேட்டேன், சரியா, அந்த மூக்குல குத்தி விட்டாருன்னு ஒரு நகைச்சுவை ஒன்று இருக்கு, சரியா? அவன் பெரிய ரவுடிங்கிறான், சும்மா அவன் ரவுடி ஆகனா, ஆனா அவர் அடிச்சடிச்சே தான் ரவுடி ஆன மாதிரி சொல்லுவார் ரவுடிகள். அந்த மாதிரி 2 ரூபா தாங்களேன், சரியா, விளங்குதா? அந்த மாதிரி உதாரணம் சொல்லுங்க ஏன் போட்டு. இந்த படத்தை பாருங்களேன், அந்த மாதிரி ஏன் வருது என்னன்னு கேட்டா என்னது, அந்த விருப்பு ஏவல். விளங்கிச்சா? அப்ப கடப்பாட்டு ஏவலுக்கும் விருப்பு ஏவலுக்கும் வித்தியாசம் விளங்கிச்சா? சரியா? ஓகே, அந்த அடிப்படையில் நம்ம இவ்வளவு விஷயம் பார்த்துட்டோம். இன்னும் ஒரு தலைப்பை மட்டும் பார்ப்போம், நமக்கு டைம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை, இன்னொரு கிளாஸ் இருக்கிறதுனால இன்னொரு தலைப்பை பார்ப்போம். அடுத்து தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும் தானே, உங்களுக்கு 12க்கு தனி வளமையாக வந்து 13 12 ஒரே தான் போகணும், இவ்வளோ 4 வருஷமாவே. நம்ம மாணவர்கள் வேண்டுகோளுக்கு நாங்கள் 12க்கு தனியாக 13 தனித்தனியாக டைம் டேபிள் அடிப்படையில் கிழமைக்கு 2 கிளாஸ் 1.5 மணி தேவை நடந்து கொண்டிருக்கு, சரியா? செவ்வாயும் வியாழனும் 13க்கு, இல்லை செவ்வாயும் வியாழனும் 12க்கு, திங்களும் புதனும் வந்து என்னது 12க்கு, சரியா? அப்போ அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கு, இல்லை 13க்கு. அப்போ அப்படியே கிளாஸஸ் நடக்குது. இப்போ அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணோம் அந்த மெத்தடில். இப்போ மாணவர்கள் படிக்கிறாங்க, இப்போ அதில் உள்ளவங்களும் இதில் இருக்காங்க, சரியா? அதை அறிமுகப்படுத்தணும், கிளாஸஸ் இப்படி நடக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாது. நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக இருந்தவங்க யார் இருக்கீங்களா, இன்னைக்கு தான் கிளாஸ்க்கு வந்திருக்கீங்கன்னு இருக்கீங்களா? அப்போ அந்த அறிமுகத்தை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி தான் ஃப்ரீ கிளாஸ்ல தான் நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க நம்மகிட்ட. இன்னும் வரவங்க இப்போ நிறைய பேர் வந்து என்ன செய்யறான்னு கேட்டால் மற்ற ஆக்களும் சொல்லி நிறைய பேர் நம்ம ஸ்டூடெண்ட் தான் நம்மளோட ப்ரொமோட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சிருந்தா. அந்த அடிப்படையில் நிறைய பேர் ஷேர் பண்ணி அப்படி உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அவங்க நன்றியை தெரிவிச்சு கொள்ளுங்க. இப்போ தொடர்ச்சியாக கிளாஸஸ் நடக்கும், அப்படியா இருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்புகிறேன், சரியா? நீங்கள் கட்டணம் அதெல்லாம் பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய இதுதான் நடக்கும். 12 கிளாஸஸ் நடக்கும், சாரி 8 கிளாஸஸ் நடக்கும், 12 மணித்தியாலும், சரியா? 2000 மட்டும் தான் நீங்கள் பே பண்ண வேண்டி வரும், சரியா? அதுக்கு அட்மிஷன்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் சரியா பேமெண்ட் அந்த மாதத்துக்கே தான், அட்மிஷன் அதெல்லாம் இல்லை, அதனால சுமையாக இருக்காது உங்களுக்கு. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், இது மட்டும் இல்லை, இலக்கியம் எல்லாமே நம்ம செய்கிறோம், சரியா? ஓகே, அப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று அப்படின்னு கேட்டால் இப்போ பாருங்க, அந்த தலைப்பு விளையங்கோல் வியங்கோல் அப்படிங்கிறது கேட்டால் எப்படி சொல்றது? இப்போ நம்ம மின்னல் மீது என்ன படம், இன்னொரு படம் இருந்துச்சு, நாட்டாமைன்னு ஒரு படம் இருந்துச்சு, அதில் ஒரு ஜோக் இருக்கும். ஒரு பொண்ணு பார்க்க போடுற சீன், மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ளை மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக, வாமா மின்னல் அப்படின்னு ஒரு ஜோக். அந்த கேன்னு கதைப்பாங்க, ஒவ்வொரு ஸ்லாங் ஒவ்வொரு மாதிரி தானே, சரியா? அந்த மாதிரி இங்க அந்த கேவில முடியும். அது வேண்டுதல் பாருங்க, அதுல இருக்கு பாருங்க, என்னது வாழ்த்துதல் வைதல் வேண்டல். வாழ்த்துதல்னா வெல்க வாழ்க அப்படின்ட்டு, வைதல்னா வீழ்க ஒளிக, அந்த மாதிரி வெறுப்பு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. வேண்டல்னா
என்னது உங்கள் கேள்வி ஒரு பின்வற்றுக்கு விடை தருக, வினயமாக வேண்டது, இந்த மாதிரி இருக்கிறது. இதுதான் நாங்க வியங்கோல் வினைன்னு சொல்றோம். இல்லைங்கச்சா? ஓகே, தெளிவாயிடுச்சு வியங்கோல் வினை. ஓ சார். அது இல்லாம க மட்டும் இல்லாம இயர் அந்த விகுதி இருக்குது பழந்தமிழ்ல. இப்ப இந்த வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே, வாழிய வாழிய, இல்லைங்கதா? அந்த வாழிய, சரியா, வாழியர் அற விகுதியெல்லாம் வரும், இல்லைங்கச்சா? அந்த அடிப்படையில் நம்ம அதை பார்க்கணும். அடுத்து கடைசியா நம்ம பார்க்குறோம் இந்த ஏவல் வினைக்கும் வியங்கோல், இதெல்லாம் சிறு குறிப்பில் வரக்கூடியது. ஏவல் வினைக்கும் வியங்கோல் வினைக்கும் வேறுபாடு, சரியா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டைம் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே, அந்த அடிப்படையில் இன்றைக்கு நான் ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு ஃப்ரீ கிளாஸஸ் போட்டோம். சரி, அந்த அடிப்படையில் இன்றைக்கு வந்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. அப்போ அதில் குரூப்பில் இணைஞ்சவங்க இணைஞ்சிருப்பீங்க. இந்த குரூப்பில் இணையாதவங்க இந்த குரூப் லிங்க் தரேன், அதில் இணைஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் மட்டும் அல்லது உங்களுக்கு தேவைப்பாடு இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன செய்யணும்னா நம்மளோட கிளாஸில் தொடர்ச்சியாக இணைந்து நீங்கள் பயணிக்கலாம். சரியா? உங்களோட ரிசல்ட்ஸுக்கு 100% உத்தரவாதம் என்னால் கொடுக்க முடியும். ஏன்னா பழைய மாணவர்கள் கேட்டு பாருங்கள், நிறைய பேர் யூனிவர்சிட்டியில் இருக்காங்க, சொல்லுவாங்க. சரி, அந்த அடிப்படையில் இப்போ அதே போல் 10-11 கிளாஸஸ் இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறேன் பிள்ளைகள். அப்படி உங்களோட தம்பி தங்கைகள் இருந்தால் அவங்கள்ட்ட சொல்லுங்கள். அதே போல் அந்த என்னது ஜிஎஸ் எக்ஸாம் போட்டிருக்கவங்க, சரி, அந்த மாதிரி எல்எல்பி, சரி, அதே போல் கிட்டத்தட்ட ரெஜிஸ்டார் சர்வீஸ், அந்த மாதிரி போட்டி பயிற்சிகளுக்கு நம்மளோட மொழித்திறன் கிளாஸஸ் நடக்குது. அப்படி உங்களோட அக்காமார்கள் இருந்தால் அவங்கள்ட்டையும் சொல்லுங்கள், இல்லைங்கதா? இப்போ தமிழோடு பயணிக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த கிளாஸ் எப்படி இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சா? குறிப்பிட்ட நேரம் படித்தாலும் வேற லெவல் சார். நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க. இனி ஃப்ரீ கிளாஸஸ் போட மாட்டீங்களா? போடுவேன், கண்டிப்பா போடுவேன், இடையில போடுவேன். ஏன் நீங்க வரலாமே, தொடர்ச்சியா வர்றதுக்கு வரலாமே. எதுவும் ஃபீஸ் சுமையா இருந்தா சொல்லுங்க, சரியா? வாங்க, தொடர்ச்சியா படிப்புக்காக நீங்க செலவு பண்றது ஒரு பெரிய இதில் நம்ம கிளாஸஸ் கொண்டு போகணும்னு யோசிக்கிறோம். இதுல வருமானத்துக்காக நம்ம கிளாஸஸ் செய்யல. கிளாஸ் 4 வருஷமா செய்யறோம். தொடர்ச்சியா அந்த மாணவர்களோட பயணிக்கணும். தமிழ்ல நிறைய பேர் கஷ்டம், இலக்கணம் கஷ்டம், அந்த ஒரு ஒரு சிக்கல். ஏன்னா அவங்களோட செட் ஸ்கோர் தீர்மானிக்கிற ஒரு மிகப்பெரிய பாடத்துல இது தமிழ்ல நல்ல ஒரு ஏ வந்துட்டா அவங்க செட் ஸ்கோர் எங்கேயோ போயிடும். அதனால நிறைய பேர் அந்த கற்பிக்கிறதுக்கும் நிறைய பேருக்கு தெரியல, சும்மா பாடமாக்கு தான் வைக்கிறாங்க இல்லையா? கற்பிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு அது குறையா சொல்லக்கூடாது, அப்படி நடக்குது. நிறைய பேர் தமிழ்ல வெறுப்பாக்கிறாங்க. இது மொழி பாடம், இது பாடம், இது ஒரு மொழி, ஒரு நம்ம தாய்மொழி. அது நம்ம இலக்கியமும் சரி இலக்கணமும் சரி இது இலகுவா விளங்குற அளவுக்கு நம்ம சொல்லிட்டா அதை பிடிச்சிக்கொள்ளலாம். ஏன்னா இயல்பா நம்ம மூலையில இருக்கிறதெல்லாம், சரியா? அதுதான், அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரெஷ் பண்ணி விட்டா சரி. அதனால ட்ரை ஒன்று பண்ணுங்க, மேக்சிமம் மனசு வச்சா முடியும், சரியா? ஓகே, அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்க குரூப்ல இணைஞ்சிருங்க. இடையில அதுவும் தொடர்ச்சியாக நடக்காது. நான் பேமெண்ட் பண்ணி வராங்க தானே, அதனால அவங்களுக்கு தான் நாங்கள் குறிப்பிட்ட பேர் இருந்தால் தான் நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கொடுக்கலாம் அவங்க அதுக்காக. அதனால அந்த அறிமுக வகுப்பு பார்த்து அதெல்லாம் நடந்துச்சு. இன்னொரு கிளாஸ் நம்ம இடையில ஒரு நாள் போடும், சரியா? அதுக்கு பிறகு நீங்க இலக்கிய பகுதின்னு போடும். அப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்க வரணும், சரியா? ஓகே, நன்றி, வணக்கம். இன்னொரு வகுப்பில் சந்திப்போம். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ.